தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அரசு இசைக் கல்லூரியில் தமிழிசை விழா நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியின் சார்பாக தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி வளாகத்தில் தமிழிசை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழிசை விழாவில் தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி, தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், தஞ்சை மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலர் நித்யா, திருவையாறு நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜன், நகராட்சி ஆணையர் மதன்ராஜ் ஆகியோர் ஒன்றிணைந்து குத்துவிளக்கை ஏற்றி தொடங்கி வைத்தனர். வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டன. கல்லூரி முதல்வர், பொறுப்பு முதல்வர் கோவிந்தராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து தஞ்சை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்துரை வழங்கும் பொழுது கல்லூரி எப்படி தோன்றியது என்பதை பற்றி விளக்கம் அளித்தார். தொடர்ந்து தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய நிதியமைச்சரிடமிருந்து தஞ்சை மாவட்ட பெரிய கோயிலுக்கு சீரமைக்கும் பணிக்காக சுமார் 25 கோடி ரூபாயையும் பெற்று தந்துள்ளார். அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். திருவையாறு புறவழிச்சாலை காலதாமதம் ஏற்பட்டதை உடனடியாக மத்திய அமைச்சரிடம் பேசி அவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வர பேருதவியாக இருந்தார் என தெரிவித்தவர், தஞ்சை கோட்டாட்சியர் அவர்கள் புதியதாக பொறுப்பேற்றுள்ளார், அவர்களுக்கு வாழ்த்து. திருவையாறில் தஞ்சை மாவட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலராக பொறுப்பேற்று திருவையாறு கல்லூரி இசைக்கல்லூரியில் கலந்து கொண்டால் மாநிலத்தில் உள்ள உயரிய பொறுப்பிலேயே பங்கேற்கிற வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப புகழ்பெற்ற திருவையாறு என கூறி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவர்களுக்கு விடுதி இல்லை என தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் கல்லூரி வளாகத்திலேயே 100 மாணவர்கள் தங்கும் விடுதி சுமார் 3,40,00,000 மதிப்பிலேயே கட்டப்படும். அவற்றிற்கான அடிக்கல் விரைவிலேயே நாட்டப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயின்று வருகிறீர்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார். திருவையாறு இசைக்கல்லூரியில் படித்து செல்லும் மாணவர்கள் உலக அளவிலேயே புகழ்பெற்று விளங்கி வருகிறார்கள். தனித்துவம் கொண்டது திருவையாறு தமிழ்நாடு இசைக்கல்லூரி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் எனவும் தெரிவித்தார். விருந்தினர்கள் மற்றும் அனைவரையும் வரவேற்று மகிழ நமது கல்லூரி முதல்வர் முனைவர் கோவிந்தராஜன் ஐயா அவர்களை தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை
திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியின் தமிழிசை விழா இன்று இனிதே துவங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நமது கல்லூரிக்கு இன்றைய தினம் இவ்விழாவை மிகச் சிறப்பாக தொடக்கி வைக்க வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அம்மா அவர்களையும் நமது தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் நமது திருவையாறு சட்டமன்ற எம்எல்ஏ ஐயா அவர்களையும் திருவையாறு நகரமன்ற துணைத் தலைவர் ஐயா அவர்களையும் நாதஸ்வர மேதை நாதஸ்வர வித்வான் திரு காசிம் மற்றும் திரு பாபு அவர்களையும் நகராட்சி ஆணையர் அவர்களையும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களையும் நமது செயலாளர் தமிழிசை மன்றம் ஐயா அவர்களையும் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவசங்கரன் ஐயா ஆகியோரையும் நகரமன்ற உறுப்பினர் திரு ராஜகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பது கல்லூரியோட முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு நம்ம கல்லூரிக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நமக்கு செய்து கொண்டு வருகின்ற இந்த வேளையில் இந்த தமிழிசை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இவர்கள் அனைவரையும் கல்லூரி சார்பிலும் கல்லூரி அனைத்து பேராசிரியர் சார்பிலும் கல்லூரி பணியாளர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் சார்பிலும் வருகை என வரவேற்கிறேன். நமக்கு இந்த தருணத்தில் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவரை வருக என வரவேற்கிறேன். இந்த கல்லூரி பல்வேறு முன்னேற்றங்களை கண்டுள்ளது என்றால் அதற்கெல்லாம் காரணம் இங்கு மேடையில் வீற்றிருக்கும் இந்த சிறப்பு விருந்தினர்கள் தான் காரணம். இதனால் இந்த கல்லூரியோட வளர்ச்சி ஏன் அடுத்தடுத்து இன்னும் நமக்கு வருகின்ற காலங்களில் நமக்கு பல்வேறு அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர் விடுதி வேணுங்கிறத நமக்கு நம்ம திருவையாறு சட்டமன்ற ஐயா முன்னெடுத்து வச்சு மாணவர்களுக்கு விடுதி வேணுங்கிறத வாங்கி கொடுத்த அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த தருணத்தில் அவங்க வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதுபோன்று நம்ம கல்லூரிக்குன்னு ரொம்ப ஒவ்வொரு வேலையிலையும் நமக்கு உதவி வேணுங்கிற உதவிகளை அதாவது நமக்கு நம்மளோட வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் எல்லோரும் நம்ம கல்லூரிக்கு அதாவது ஒரு மாணவர்களுக்குனாக்க ஒரு நிர்வாகத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத எல்லாத்தையுமே நமக்கு வழங்கி கொண்டிருந்து மிகச் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் வேளையில் இவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பது பொறுமைக்கு அறிவிக்கிறேன். நம்முடைய கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி சார்பில் நடைபெறுகிற இந்த தமிழிசை விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எல்லோரையும் வரவேற்புரையாற்றிருக்கிற இந்த இசைக்கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் ஐயா கோவிந்தராஜன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி இருக்கிற திருவையாறு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அருமையண்ணன் நாகராஜன் அவர்களே, மண்டல கலை பண்பாட்டு மையத்தினுடைய உதவி இயக்குனர் மா ராஜாராமன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களே, தமிழிசை மன்றத்தினுடைய செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற இந்த கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, இசைக்கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை இதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்தோன்னா முதல்லையே உள்ளே வந்தோன்னா ஒரு ரம்மியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எல்லா இடத்துலையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க. இது இசைக்கல்லூரி இல்லையா, அதனால் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடினதே இசையும் கலந்து பாடினது உண்மையிலேயே
அந்த தமிழ் தாய் வாழ்த்து மிக அருமையாக இருக்கும். பல இடங்களில் சென்ற வாரம் நடந்த ஒரு அரசு நிகழ்வில் ஒரு உடற்கல்வி சம்பந்தமான நிகழ்வு. அங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து மேடையில் பாடும்போது தமிழ் தாய் வாழ்த்து தப்பாக பாடிட்டாங்க. அப்புறம் அருகே இந்த பத்திரிகையாளர்லாம் சொன்னது அதை போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஏன்னா அது இசைக்கல்லூரி இல்லையா, இசையும் கலந்து வருது அந்த தமிழ் தாய் வாழ்த்து. மிக அருமையாக பாடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். முதல்ல நம்முடைய இசை தமிழ் இசை. தமிழ் இசைங்கிறது நம்முடைய இசை, நம்முடைய பாரம்பரிய இசை, நம்முடைய தமிழனுடைய இசை. தமிழ்நாட்டினுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த தமிழ் இசையை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த இசையை யாராலும் நம்மோடு பிரிக்க முடியாது, இந்த இசையை நம்மிடத்திலிருந்து யாராலும் களவாட முடியாது. ஏன் பிரிக்க முடியாது, களவாட முடியாதுன்னு சொன்னால், இந்த இசை ரொம்ப சிரமமானது. இந்த நாதமும் மேளமும் இருக்க, அது எல்லோராலும் வாசிக்க முடியாது. நாதஸ்வரமும் மேளமும் எல்லாரும் நினைச்ச உடனே யாரும் வாசிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தமிழனுடைய பாரம்பரிய இசையை பரப்பி வருகிற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த மங்களவாக்கம் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல நம்ம தேடுவது மங்கள இசையை தான் தேடுவோம். வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, உடனே தேடுவது மங்கள இசை, ஏன்னா மங்களமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மங்கள இசையோடு தான் எந்த ஒரு நிகழ்வும் ஆரம்பிப்போம். நாங்கள் எந்த நிகழ்ச்சியை தஞ்சையில் நடத்தினாலும் எங்களுக்கு எடுத்தோன்னு ஞாபகம் வருது இந்த திருவையாறு இசைக்கல்லூரியுடைய மாணவர்கள் தான். நாங்கள் உடனே திருவையாறு முதல்ல அந்த நிகழ்ச்சியை தேர்வு பண்ண உடனே முதல்ல இசைக்கல்லூரி மாணவர்களை நம்ம புக் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற நாகராஜன், சிவசங்கரன், ரவி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த தேதியில் எங்களுக்கு அந்த இசைக்கல்லூரி மாணவர்களை அனுப்புவோம்னு சொல்லுவோம். உண்மையிலே நீங்கள் நிகழ்ச்சி 4 மணிக்குன்னா நாங்கள் அரை மணி நேரம் முன்பாக சொல்லுவோம். 3:30 வந்தால் போதும். ஆனால் நீங்கள் 3 மணிக்கே அந்த அரங்கிற்கு வந்து மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நடைபெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா மங்களகரமாக நீங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. இந்த கேரளாவில் கூட வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை சொல்கிறாங்க. அந்த கோவிலில் பல்வேறு இசைகள் இருக்கிறோம். ஆனால் கடைசியாக அந்த கருவறை உள்ள மங்கள இசை மட்டும்தான் இருக்குமா, வேறு எந்தையுமே இசையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மங்கள இசையினுடைய புனிதத்தை பற்றியெல்லாம் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் பார்த்த வரையில் இந்த மங்கள இசைன்னா எனக்கு ஞாபகம் வருது தில்லானா மோகன் பால் தான். அந்த படம் வந்து யாராலையும், அது உங்களுக்கு நிச்சயமாக மறக்க முடியாது. ஏன்னா அந்த திருவோடு நீங்கள் எல்லாம் கலந்துருக்கீங்க. அப்போ வந்து நாகேஷ், சிவாஜி கணேசன், பத்மினி எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த இடத்துல அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இந்த காட்சியில் வெளியில இருந்து சிவாஜி எல்லாம் வெளியில அரங்கத்திற்கு வெளியில இருப்பார். உள்ளுக்குள்ள அவங்க இந்த ஃபாரின் அந்த போட்டியில கடைசியா வெற்றி பெறுறது நம்மளுடைய மங்கள இசை. அப்படிப்பட்ட அந்த மங்கள இசையை பரப்புகிற இந்த இசைக்கல்லூரி மாணவர்கள் நீங்கள் நடத்துகிற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதின் பெருமையடைந்து மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி பாராட்டி தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய ஆர்டிஓ அவர்களை, புதிதாக நம்முடைய ஆர்டிஓ சஞ்சா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து படித்து தேர்வுகளில் சமீபத்தில் நடைபெற்ற அரசு தேர்வாணையத்தில் தேர்வு பெற்று முதலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அருமையான நட்பான பல 30 வருஷத்தில் பல ஆர்டிஓக்களை பார்த்துருக்கேன். தஞ்சாவூரில் ஆர்டிஓ வேலை பார்த்துட்டாக்க தமிழகத்தினுடைய சீஃப் சார் இருக்கிற வாய்ப்பு எனவே அவர் எல்லா சிறப்பும் பெற்று எதிர்காலத்தில் பெரிய பொறுப்புகள்லாம் அவர் பெற வேண்டும், நல்ல பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்து அந்த தலைமை பொறுப்பை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஈடாக அவங்க ஓடுறாங்கன்னா அதோட இது வேகமாக ஓடுறது பார்ப்பாங்க. நான் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துருக்கேன், ஆர்டிஓ புதுசாக வந்திருக்கு, ஜாயின் பண்ணியிருக்குன்னு கலெக்டர் இது பண்ணாங்க. ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆர்டிஓ அவர்களை நம்முடைய வரவேற்புரையாற்றிய பிரின்சிபல் வந்து, பிரின்சிபல்ங்கிறது இப்போல்லாம் காலேஜ் பிரின்சிபல் வேலை பார்க்குறது பெரிய காரியமாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நடந்து போச்சுன்னா முதல்ல ஹிட் ஆகிறது பிரின்சிபல் தான்.
அது நல்லது நடந்தாலும் பாராட்டுறது கொஞ்சமாக இருக்கும், கெட்டு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த கல்லூரியுடைய முதல்வருக்கு ஆபத்து வருது. இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக நம்முடைய இசைக்கல்லூரியை நடத்தி வருகின்ற நம்முடைய முனைவர் அருமையான கோவிந்தராஜ் அவர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காலையில் வரவேன், நான் வரலன்னாரு. ஏன்னா வேலை இருக்க அப்படின்னாரு. நீ வாங்க காலேஜ், அது ராசியான காலேஜ், நீ வந்துட்டு போகிறதுக்கப்புறம் நல்லா இருக்கணும்னா நானும் வரேன் சித்தப்பான்னாரு. என்னை விட நல்லா பேசிட்டு இப்போ நான் புதுசாக பாயிண்ட் இருக்கேன், நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா அது பேசிட்டேன். மிக சிறப்பாக இந்த நாடாளுமன்றத்தில் அருமை தம்பி முரசொலி அவர்கள் முரசொலியாக பேசி நம்முடைய கோரிக்கைகளை, பல கோரிக்கைகளை பல அமைச்சர், மத்திய அமைச்சர்கிட்ட போராடி பெற்று அதில் ஒன்றாக ஒரு அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு. அந்த அம்மா பேசுனதை இங்கே சொல்லக்கூடாது வெளியில், அதுவும் எம்பிக்கு நம்ம ஒவ்வொரு வாக்குவாதம் லைட்டாக இருந்தாலும் எல்லாம் பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய அந்த இதுங்கிறதுனால எம்பி, தஞ்சாவூர் எம்பிங்கிறதுனால தஞ்சாவூர் பெரிய கோயிலை சீர்திருத்த ஒரு 25 கோடி ரூபாய் நிதியை வழங்கி இன்றைக்கு அது ப்ரொபோசல் ஆகி அந்த பணி நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பல பணிகள் மத்திய அரசு இருந்தது. அதேபோல் திருவாரூர் பைபாஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு, அதையும் நம்முடைய அந்த அதிகாரிகள் நாளைக்கு முடிஞ்ச பணியை திறந்து விடுங்கன்னு சொல்லி அந்த திருவாரூர் புறவழி சாலையை திறந்துவிட்டு அதற்கு மற்ற பணிகளுக்கும் ஏராளமான கோரிக்கைகள் வைத்து அதனுடைய பணிகளை தொடர் முயற்சியாக எடுத்து வருகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பேரூராட்சி நம்முடைய நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாகராஜன் அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கருவெளி ஊராட்சி மன்றத்தினுடைய சிவசங்கரன் அவர்கள், தமிழிசை மன்றத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள், இந்த நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, மாணவ மாணவியர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினை அரசு குறிப்பிட்டது போல, எம்பி குறிப்பிட்டது போல தமிழிசை எந்த இசைக்கும் குறைந்தது அல்ல அப்படின்றதை தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியமாக நம்முடைய நகராட்சி ஆணையர் அவர்கள், நான் அவரை மறந்துட்டேன், ஏன்னா மிக சிறப்பாக பணியாற்றி நம்ம பகுதியில் அதிக அடிப்படை இந்த கல்லூரி தோன்றியது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இன்னும் என்றாலும் நம்ம ஆர்டிஓ போன்றவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருத்துக்கிறேன். நம்முடைய தமிழறிஞர் கலைஞர் நினைவு வாழ்கிற கலைஞர் ஐயா அவர்கள், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ தமிழ் குடிமகன் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. இது மாதிரி திருவையாறு தமிழிசை தமிழ் கல்லூரியில் இது மாதிரி இருக்குது, அடிப்படை வசதி எதுவுமே இல்லை, ரெண்டாவது அங்கே இசை கல்லூரி ஒன்று வேணும்னு எழுதி கொடுத்தோம். அவர் சொன்னார், மந்திரி சொன்னது பணம்லாம் இல்லை, அடுத்த வருஷம் பார்க்கலாம். இவர்கிட்ட காப்பி கொடுத்துட்டு முதலமைச்சர் காப்பி வச்சுருந்தாங்க. சரி இருக்கட்டும், சம்மனாக கொடுத்தான். ஏன்னா இது ஒரு அவசியம், திருவையாறில் கல்லூரி வேணும், நீ நாளைக்கு காலையில் தலைவர் 10 மணிக்கு வருவார், அப்போ வாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் போனோன்னா தலைவர் என்னையா காலேஜ் வேணியா ஏன் அப்படின்னாரு. அங்கே நிறைய பையன் ஏழை எளிய மாணவர்கள்லாம் வர்றாங்க, இடம் கிடைக்க மாட்டேங்குது, சிவாஜி பண்ணால் முடியல என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அந்த குண்டாக ஒரு பேனா வச்சுருப்பாரு, எழுதி மூக்கான் கையெழுத்து போட்டார். ஒரு துறை இசைக்கல்லூரி, அந்த கல்லூரியில் இசைக்கல்லூரி ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட், மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஒரு வாரத்தில் அந்த இடத்துல ஒன்றா இருக்கிறப்ப ஒரு சின்ன ரூமில் இருந்துச்சு. தலைவர் ஏதோ எழுதுறாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இசைக்கல்லூரின்னு தொடங்கி இந்த இடத்த எடுத்து கொடுத்து அன்னைக்கு இந்த வேண்டியெல்லாம் இடத்த எடுத்து கொடுத்து கட்டடம் கட்டி படிப்படியாக வாழ்ந்ததோடு ஒரு வளர்ச்சி எடுத்து இன்றைக்கு இன்னும் பல மாணவர்கள் பல தமிழ்நாடு முழுவதும் பல இசைக்கல்லூரி இருக்குது, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. ஆனால் திருவையாறில் இசை பயிற்சி பண்ண மாணவர்கள் தான் மிக சிறந்த நிலையில் உலக அளவில் பெயர் பெறுகிறார்கள். பத்திரிகையில் சின்ன செய்தி, மாணவர்கள் சிரமப்படுறாங்க, மாணவிகள் சிரமப்படுறாங்க, ஹாஸ்டல் இல்லை, வசதி இல்லைன்னு ஒரு நம்ம பிற்பட்டவர்களை ஒரு வியனாக சொன்னால் இல்லையா, எல்லாம் கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் கொடுத்தோம்.
அடுத்த வருஷம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலை. எதுக்காச்சும் ஒன்று ஒரு பேப்பரை உருவு இதை சொல்லிவிட்டு, இல்லைன்னா நான் ஊருக்கு அடுத்த ஆண்டு விழா நடக்கும்போது போக முடியாதுங்க. சரி பார்ப்போங்கிற அதுக்குள்ளே எம்பி வந்து இல்லைன்னா அது கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி குந்தவை நேச்சாரில் கொடுக்கணும். ஒருத்த நாடு 3 கொடுத்தே ஆகணும். உண்மையிலே நான் நண்பெல்லாம் 3மே கொடுத்துட்டாரு. 3க்கும் இது வந்து நம்ம திருவையாருக்கு வந்து 3,40,00,000 கட்டட பணிகள் தொடங்க போகுது. மந்திரி நேற்று பேசுகிற திருவையாறு இது தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் காலேஜ் குந்தவை நேச்சாருக்கு வர்றேன், அந்த ஹாஸ்டல் திறக்கணும், ஒருத்தரை பார்த்துட்டு போகணுன்னாரு. திருவையாருக்கும் வர்றேன், திருவையார் ஹாஸ்டலில் இடத்த பார்க்குறேன், அடிக்கல் நாட்டுவோம், கலெக்டர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னேன். 20ஆம் வராது. நான் 20ஆம் இன்னும் உறுதி சொல்லலை, கண்டிப்பாக நீ திருவையார் வரணும்னு சொல்லியிருக்கேன். எனவே அந்த அடிப்படையில் மிக விரைவில் ஒரு நல்ல மாணவ விடுதி உண்டு கல்லூரி. சமீபத்தில் ஒரு பெரிய விழா நடத்தினார் அரசாங்கத்தின் சார்பில். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய சிம்பாடி வாசித்ததற்காக அது சட்டமன்றத்தை அறிவித்து அவர் விரும்பியபடி இடையில கொஞ்சம் அவர் சொன்ன தேதி முடியல. ஆனால் இப்பொழுது ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மிக சிறப்பாக அந்த விழாவை நடத்தினார். திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய திராவிட மாநில அரசு பல துறைகளுக்கு சலுகைகளை அளித்தாலும் ஆதரவு அளித்தாலும் இசைத்துறைக்கு கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இசைக்கல்லூரிகள், அதே போல் என்ன வந்து இதில் எனக்கு இசைக்கு சம்மந்தமே கிடையாது. முதலமைச்சர் ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து அந்த இதில் போகணும், என் பேரை போட்டு விட்டாரு. அந்த போனால் அது இதில் கூட்டம் நடக்கணும் நம்ம சென்னையில். பார்த்தா எல்லாம் பெரிய இசை தோணுங்களும் உட்காந்துருக்கப்ப என்ன ஒரு வாரமாக உட்கார வச்சாங்க. இதனால் நம்ம சம்பந்தமே இல்லை. ஆனால் ஒரு தெம்பு இருந்துச்சு. திருவையாறு கல்லூரியில் நம்ம வந்து இவ்வளோ பேர் பழையிருக்கோம், இன்னும் இதோட என்ன பெரிய ஆகுங்கன்ட்டு நம்ம சிவசிதம்பரம் ஐயா பையன் அது வரிசை எல்லோரும் வந்து சுபாரம்பம் பொண்ணு எல்லோரும் அந்த மெம்பர் இப்போ தான் முடிஞ்சிச்சு பீரியடு. எனக்கு 3 வருஷம் போட்டிருந்தாங்க, 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதில் கூட நம்மளுடைய தங்கத்தினர் அவர்கள் இலாக்கா மாறிடுச்சு. அவர் தான் சொன்னார், திருவையாறில் தானே இது வைக்கணும், இசையை வந்து ரிசர்ச் பண்ணுற அந்த பிரிவை வந்து ஆசிரியர்கள் போட்டு பேராசிரியர்கள் போட்டு அதுக்குள்ள கட்டடம்லாம் இருக்குன்னு ஒரு தடவை வாங்கினேன். வந்து அந்த கட்டடத்தெல்லாம் கொடுத்து அதில் வந்து உதாரணமாக நாதஸ்வரம், மேளம், வயலின் இதில் வந்து அந்த வர இசைகளை நாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து நம்ம உலக அளவில் அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அவர் ஆசை எடுத்து அதை செய்யணும்னு சொன்னார். நான் மறுபடியும் கூட போய் என்ன இலாக்கா மாதிரி போச்சு அதை யார்கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லியிருந்தேன். எல்லாம் கண்டிப்பாக தலைவர் நாளைக்கு கொண்டு போய் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். எனவே கல்லூரி எதிர்காலத்தில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெற்று ஒரு நல்ல மாணவர்கள் வந்து பேராசிரியரை தான் நம்ம பாராட்டணும். வந்து சாதாரணமாக ஒரு பிள்ளைய கொண்டாந்து சேர்க்குறாங்க, வெளியில் போகிறப்ப நல்ல வித்வானாக நல்ல விஷயத்திருந்த ஞானியாக மாற்றுகின்ற பெரும் பொறுப்பை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எடுத்திருக்கிறீர்கள். அது வந்து அதுக்கு வந்து மதிப்பே கிடையாது, சம்பளமோ மற்றதோ நிச்சயமாக ஈடு இல்லை. இருந்தாலும் உங்கள் பணி சிறக்க ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் வந்து காலேஜ் மாணவர்னால் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆர்ட்ஸ் காலேஜ் எப்படி, இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி, மெடிக்கல் காலேஜ் எப்படி ஒவ்வொரு மாணவன் நான் கழிச்ச மாதிரி படித்தேன். நாங்கள் படித்தப்போ இருந்த காலம் வேறு, இப்போ படிக்கிற காலம் வேறு. இப்போ வாத்தியார் படித்தாதான் கிளாஸ் நடத்த முடியும், அந்த மாதிரி நிலைமை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்டேட் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் இசை என்பது ஒரு கடல். அதில் ஒரு பயிற்சியமாச்சும் நம்ம கற்றுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிக்கும் இருக்கணும். அது எதிர்காலத்தை நீங்கள் பல பேரை உருவாக்கணும்ன்ற வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார் மாணவர் விடுதி, அதாவது கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே மாணவர் விடுதி கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அனுமதி வழங்கி வருகிற வாரத்தில் பூமி பூஜை போடுவதாக சொல்லியுள்ளார்கள். உறுதி செய்யப்பட்டதும் தங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அனைவரும் வந்து சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுள்ளோம். அடுத்தபடியாக நமது தஞ்சை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். திருவையாறு
தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி தமிழிசை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தான் நான் முதல்ல இந்த கல்லூரிக்கு வர்றேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்த கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிரின்சிபல் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இங்க என்னென்னலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், என்னென்ன மாதிரியான இசைகள் நம்மளோட மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மொத்தம் இங்க 242 ஸ்டூடெண்ட்ஸ் இசையோட நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு நம்மளோட பேராசிரியர்களும் உறுதுணையா இருந்து எல்லா கலையையும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பிரின்சிபல் சார் எனக்கு சொன்னாரு. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம முத்தமிழ்ல இயல் இசை நாடகம் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த இசைத்துறையை இத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அதுல இசை கலைஞர்களாகவும் இசை வித்வான்களாகவும் நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து இங்க பயின்று வருகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தை இசை கலந்து பாடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்க பாடம் கற்பித்துக் கொடுத்து வருகின்ற அனைத்து பேராசிரியர்களுக்கும் எனது பாராட்டுக்களை மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இத்தனை மாணாக்கர்களுக்கு ஒரு விஷயத்தை பிராக்டிக்கலா நம்ம சொல்லிக் கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஒரு பணி அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. 242 மாணாக்கர்களுக்கும் இசையை அவர்கள் வாழ்வில் கற்றுக்கொள்ளவும் தமிழ் இசையை உலக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதனை பிரபலமாக்கவும் முயற்சித்து வரும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, இந்த கல்லூரி எப்படி தோற்றமாச்சு, இந்த கல்லூரியில அனைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அப்படிங்கிறது நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. கூடிய விரைவில் நம்மளோட ஹாஸ்டலுக்காக பூமி பூஜை விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஐயா சொல்லியிருந்தாங்க. அதனால நம்மளோட இசையை உலக அளவில் பிரபலப்படுத்த இருக்கும் அனைத்து இசை கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி விடைபெறுகிறேன். நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சால்வை அணிந்து அறிவிக்கிறார்கள். காசிமன்னா அவர்கள் சால்வை அணிந்து நினைவு பெற்று வருகிறார்கள். அதிகாரி அவர்களுக்கு நமது ஆங்கில ஆசிரியர் அவர்கள் நினைவு பெற்று பொன்னாடை வழங்குகிறார்கள். தமிழ்துறை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பெற்று வழங்குகிறார்கள். பொன்னாடை பெற்று நினைவு பெற்று வருகிறார்கள். செயலாளர் ரவி அண்ணார் அவர்களுக்கு முன்னாடி அடுத்ததாக நமது நகரமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கு அடுத்ததாக
பொருளாதார ஆய்வாளர் திரு முகமது அவர்களுக்கு பொன்னாடை போட்டி. விழாவில் கலந்து கொண்ட நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள்